இப்போ பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு விதத்தில் உண்மையும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய அபரிவிதமான சில சூக்ஷ்ம சக்திகள் வெளிப்படும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பிகை மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா? இல்லையேம்மா. ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலம் இருந்துச்சுமா ஆண்கள் மட்டும் வேலை செஞ்சாங்க. இப்போதைய காலகட்டம் என்னாச்சு? ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அமாவாசை திதிகளில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம பெரிய லெவலில் பிண்டம் கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னாலும் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எள்ளியும் தண்ணியும் மாடியில் கொண்டு போய் இறைச்சிட்டு நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலேமா அன்றைய தினம் வரக்கூடிய பித்ருக்கள் அந்த தாகத்தையும் அந்த பசியும் அடக்கிட்டு போயிடுவாங்களா, சந்தோஷமாக வாழ்த்திட்டு போயிடுவாங்க. பித்ருக்கள் நம்மளை சாபம் விட மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பித்ரு சாபம் இருக்குது ஜோதிட ரீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பித்ருக்கள் நம்மளுக்கு சாபம் அப்படின்றது கொடுக்கறது இல்லைம்மா. ஆனால் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச காசு பணத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஓம் நம சிவாயா அப்படின்னு நான் 100 முறை சொல்கிறேன் அப்படின்னா 10,000 முறை நான் ஜெபிச்சதுனோட பலன் எனக்கு கிடைச்சிடும். இல்லை பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லைம்மா, சாப்பிடுங்க. பட் நம்ம முன்னோர்களும் நினச்சி பார்க்கலாம். நினச்சி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றது அப்படின்றது நல்லதுமா. இது அமாவாசைக்கு மட்டும் இல்லை, ஆடி மாதம் வர ஒவ்வொரு நாளுக்கும் இப்படி முக்கியத்துவம் அப்படின்றது இருக்கு. ஓகே. நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடர் மற்றும் ஹோமியோ மருத்துவரான தீபா அருளானன் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஆடி மாதத்துல நம்ம செய்யக்கூடியவை என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தொடர்பாக அவங்களிடம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. மேம், ஆடி மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பொதுவாக அம்மனுக்கு உகந்த மாசமாக தான் பார்க்கப்படுது. இந்தந்த விஷயங்கள் செய்யலாம், இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த குலதெய்வங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறதா இருக்கட்டும், பொங்கல் வச்சு வழிபடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆடி மாசத்துல ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது எதனால, வேற என்னென்ன சிறப்புகள் ஆடி மாசத்துக்கு இருக்கு மேம்? இப்போ பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு விதத்தில் உண்மையும் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த காலங்களை வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்கம்மா. அதில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தினோட துவக்கம் தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக சூரியன் தெற்கு நோக்கி நகரும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன முன்னோர்கள் வந்து யோசிக்கிறாங்க, அதாவது பிரித்து வச்சுருக்காங்க, சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய அபரிவிதமான சில சூக்ஷ்ம சக்திகள் வெளிப்படும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடு, தியானம், நம்ம வந்து பாருங்கள் மந்திர சித்தி பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு பெருகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு அம்பிகை தான் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா? துள்ளித்திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த வழிபாடு செய்ய உகந்த மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம். இது அம்பிகையை மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா? இல்லையேம்மா. ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு மட்டும் இல்லைம்மா. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணலாம், சுக்கிர பகவானையும் வழிபாடு பண்ணலாம், வியாழக்கிழமை குபேரரை வழிபாடு பண்ணலாம், புதன்கிழமை பெருமாளை வழிபாடு பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடு அப்படின்றது நம்ம முன்னோர்கள் பிரித்து தான் வச்சுருக்காங்க. அந்த ஆடி மாதம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லைம்மா ஆடியை பற்றி. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க, ஆடி மாதம் காற்றுக்கு அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. இப்போ அந்த காற்றெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லைங்களா? ரொம்ப கன்ஜெஷன் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துக்கு அப்படின்னே தனிப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா வழிபாடு. இந்த மாதத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழிபாடு வந்து பாருங்கள் பன்மடங்கு பெருகுது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆடி அமாவாசை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களாம்மா? இந்த ஆடி அமாவாசையில் நான் பல அமாவாசை என் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துட்டேன். எனக்கு இப்போ மறந்துட்டேன் அப்படின்றத விட அதனோட ஒரு மகிமை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்னும் வந்து பாருங்க நம்ம வந்து செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு காலம் இருந்துச்சுமா ஆண்கள் மட்டும் வேலை செஞ்சாங்க. இப்போதைய காலகட்டம் என்னாச்சு? ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வேலையில் பெண்களுக்கு ஆண்கள் வந்து ஈக்குவலாக சமமாக வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வேலை சம்பாதிக்கிறது மட்டும் அப்படின்றத விட்டுறாங்க. ஒரு குழந்தைங்களானா இருக்கட்டும், குழந்தைங்களோட படிப்பானா இருக்கட்டும், குழந்தைங்களோட
பராமரிப்பு, வீட்டினோட பராமரிப்பு எல்லாமே பெண்கள் தான் செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு ஒர்க் லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்போ இந்த குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நம்ம வந்து விரதங்கள் பூஜைகள் செய்ய நேரம் இல்லாமல் போகுது. அப்போ அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய அமாவாசையை பெண்கள் வந்து தவற விட்டுடுறாங்க. அப்படி தவற விட்ட பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தர்ப்பணம் அப்படின்னா இன் ஜென்ரல் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பெண்களும் கொடுக்கலாம். அதுக்கு சீதா தேவியே வந்து பார்த்தீங்கன்னா தசரத மன்னனுக்கு தர்ப்பணம் கொடுத்த வரலாறும் இருக்கு, பிண்டம் கொடுத்த வரலாறும் இருக்கு. அப்போ ஆண்கள் இல்லாத வீட்டில் பெண்கள் என்ன பண்ண முடியும்? ஆண்கள் இல்லை, குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களும் சில வீட்டில் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்லை குழந்தைங்க செய்யக்கூடிய நிலைமையில இல்லை பெண் குழந்தைங்க தான் இருக்காங்க. அப்படின் போது தாராளமாக பெண்கள் அந்த குடும்ப தலைவி கொடுக்கலாம். ஆனால் கருப்பு எள்ளுக்கு பதில் வெள்ளை எள்ளு கொடுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா எள்ளும் தண்ணியும் இறைச்சிடலாம், இல்லைன்னா பிண்டம் வச்சிடலாம். பிண்டம் அப்படின்றதுமா சாஸ்திர பிரகாரம் நம்ம வந்து எல்லா நியமங்களோடு செய்யறதும் இருக்கு, குளக்கரையில நதிக்கரையில செய்யறதும் இருக்கு. இப்ப எந்தவித ஆதரவுமே இல்லை, வீட்டுல பெண்கள் தான் இருக்காங்க, இல்லை நான் வேலைக்கு ஓடிட்டே இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணலாம், காலையில எந்திரிச்சிக்கலாம். காலையில எந்திரிச்சு அன்றைய தினம் நான் என்னால சுத்தபத்தமா முடிஞ்சு என்னால் என்ன எவ்வளோ வீட்டை சுத்தபத்தம் பண்ண முடியுமோ சுத்தபத்தம் பண்ணிக்கலாம். என்ன சுத்தபத்தப்படுத்திட்டு வீட்டில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை எள்ளும் தண்ணியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இருக்குமா, அதாவது நம்ம மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னும் போது இது தமிழ்லேயே இருக்குது. விண்ணில் நிறைந்த ஜோதி விண்ணிறைந்த மேல் நீத்தார் மனம் குளிர வார்க்கும் எள்நீர் ஏற்று மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எள்ளும் தண்ணியை அரைச்சிடலாம். அப்போ என்ன ஆகும், பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த அமாவாசை திதிகளில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மாக்கள் ரொம்ப பசியும் தாகத்தோடு இருக்குமா. அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்த அமாவாசை வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களாம். அப்போ அமாவாசை தோறும் பித்ருலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வருவாங்க அப்படின்றது ஐதீகம். அப்போ நம்ம பெரிய லெவலில் பிண்டம் கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னாலும் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எள்ளியும் தண்ணியும் மாடியில் கொண்டு போய் இறைச்சிட்டு நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலேமா அன்றைய தினம் வரக்கூடிய பித்ருக்கள் அந்த தாகத்தையும் அந்த பசியும் அடக்கிட்டு போயிடுவாங்களா, சந்தோஷமாக வாழ்த்திட்டு போயிடுவாங்களா. இப்படி ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முடியும் அப்படின்றவங்க எல்லா நியமங்களோட காலையில் போயிட்டு நம்ம புரோகிதர்கள் இருப்பாங்க, அதுக்குன்னே அவங்க கிட்ட போயிட்டு குளக்கரையிலையோ இல்லை நதிக்கரையிலையோ ஒரு ஈசன் கோயில் வெளியோ இப்பெல்லாம் பிள்ளையார் கோயிலாண்ட கூட தர்ப்பணம்ன்றது கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு பிண்டை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரோம். பிண்டை வச்சு வழிபாடு பண்றது, அரிசி மாவு கொஞ்சம் எள்ளு போட்டு வாழைப்பழம் போட்டு ஆண்கள் வந்து செய்யறது, இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அதீத நற்பலன்மா. பொதுவாக வந்து பித்ருக்கள் நம்மளை சாபம் விட மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பித்ரு சாபம் இருக்கு ஜோதிட ரீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பித்ருக்கள் நம்மளுக்கு சாபம் அப்படின்றது கொடுக்கறது இல்லைம்மா. ஆனால் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச காசு பணத்தை நம்ம அனுபவிக்கிறோம், முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தை நம்ம அனுபவிக்கிறோம். முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைம்மா, யாரோ ஒரு கீழே ஒரு கர்ச்சிஃபு இல்லை ஒரு பொருள் நம்மளுக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீ எடுத்து கொடுத்தா நன்றி அப்படின்ற வார்த்தை நான் சொல்கிறேன்லம்மா, தேங்க்ஸ்மா அப்படின்ற. அப்போ நம் முன்னோர்களுக்கு எவ்வளோ நன்றி கடன் நம்ம பட்டிருக்கோம். அப்போ எளிமையான விஷயம் அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி அந்த நன்றி கடனை செலுத்தணும் அப்படின்னாமா. இல்லை இப்போ நம்ம வந்து பாருங்கள், தாத்தாவானா இருக்கட்டும், பாட்டியானா இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவே கூட நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இல்லைங்களா, இறந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து வாழும் காலத்தில் நம்ம எவ்வளோ பாசமாக நம்மளை வளர்த்துருப்பாங்க, ஆசையாக வளர்த்துருப்பாங்க, ஊட்டி ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அதை ஒரு க்ஷண நேரம் நினச்சி நம்ம இந்த மாதிரி திதிகளில் நம்ம வந்து தர்ப்பணம் அப்படின்றது கொடுக்கணும். இல்லை எள்ளு தண்ணியும் இறைக்கலாம், இல்லைன்னா அன்றைய தினம் நம்ம படையல் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா. முன்னோர்களுக்கு இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியல, பெரியவங்களுக்கு அன்றைய தினம் படையல் போட்டுருங்க. அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசையில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மீதி அமாவாசையை மிஸ் பண்ணிட்டா கூட இதை நம்ம செய்யறோம் அப்படின்னும் போது அந்த வருஷம் ஃபுல்லும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு நம்ம எள்ளும் தண்ணியும் இறைச்சது பிண்டம் கொடுத்தது அதனோட பலன் வந்துடும். ஓகே, இப்போ எளிமையாக சொல்லணும்னா இதே ஒவ்வொன்றுத்துக்கும் ஆடி மாதம் வர பௌர்ணமி, ஆடி மாதம் வர செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் வர வெள்ளிக்கிழமை, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விசேஷங்கள்ன்றது இருக்கதாம்மா செய்யுது. இன்றைய தினம் பொதுவாக வந்து பாருங்கம்மா, நிறைய இந்த மந்திர சித்தி பண்றவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, கிரானம் என்னைக்கு வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. கிரானம், மாதப்பிறப்பு, அமாவாசை, முக்கியமான நாட்கள், தசமி, அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி எந்தெந்த கடவுளை சித்தி பண்றாங்களோ அதுக்குரிய நாட்கள்
முக்கியமாக கிரானம் ரொம்ப உக்ர தெய்வதைகள்லாம் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம், சித்தி பண்ணுறோம் அப்படின்னா கிரானம் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. சூரிய கிரானம், சந்திர கிரானம் நம்ம ஊரில் தெரிஞ்சிச்சாலும் சரி, நம்ம ஊரில் தெரியவே இல்லைனாலும் சரி, அன்றைய நாள் நம்ம செய்கிறோம் அப்படின் போது ஒரு மந்திரம் ஓம் நம சிவாயா அப்படின்னு நான் 100 முறை சொல்கிறேன் அப்படின்னா 10,000 முறை நான் ஜெபிச்சதுனோட பலன் எனக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் தனி சிறப்பு அப்படின்றது இருக்குமா. அந்த மாதிரி ஆடி மாதம் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது இறை வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அமாவாசை அன்னைக்கு அன்றைய தினம் நம்ம படையல் போடுறோம் அப்படின்னா படையல் போடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெள்ளை பூசணிக்காய் இருக்கணும், ஓகே, கண்டிப்பாக வாழைக்காய் பொரியல் இருக்கணும், ஒரு வடை இருக்கணும், ஒரு சுண்டக்காய். அது என்னன்னா அந்த ஒரு சுண்டக்காய் வந்து ஒரு வத்தலோ இல்லை ஒரு காரக்குழம்போ ஏதோ வைக்கணும். அதுக்கும் மேலே இப்போ உங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் கொள்ளு தாத்தா இல்லை எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, எங்கள் பாட்டிக்கு என்ன பிரியமான வஸ்து, எங்கள் பாட்டிக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், அது அங்கே பிரதானமான இடம் இருக்கணும். எங்கள் பாட்டிக்கு வந்து பாருங்கள் முருங்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும், முருங்காய் பொரியல் இருக்கணும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே இருக்கக்கூடாது, எனக்கு முருங்காவே பிடிக்காது, எனக்கு வந்து சக்கரை பொங்கலே பிடிக்காது, எனக்கு ஹல்வா தான் பிடிக்கும், அதை வச்சு நான் செய்கிறேன் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பித்ருக்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு பிரியமான வஸ்துக்கள் அப்படின்னு இருக்கும் பற்றியாமா, அதை வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போதுமா அவங்க பசியை வந்து பார்த்திங்கன்னா அடைந்து போவாங்க, பசியை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போவாங்க, அதே மாதிரி வாழ்த்திட்டு போவாங்க. அன்றைய தினம் நம்ம வந்து குளிக்காமல் எங்களுக்கு இன்றைக்கி தாங்க லீவு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமல் நம்ம வந்து பாருங்கள் லேட்டாக சாப்பிட்றது, இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லைம்மா, சாப்பிடுங்க. பட் நம்ம முன்னோர்களும் நினச்சி பார்க்கலாம், நினச்சி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றது அப்படின்றது நல்லதுமா. இது அமாவாசைக்கு மட்டும் இல்லை, ஆடி மாதம் வர ஒவ்வொரு நாளுக்கும் இப்படி முக்கியத்துவம் அப்படின்றது இருக்குமா. ஓகே, ஆடி மாதம் வரும்பொழுது நிறைய குழப்பங்கள் இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.